ஒண்ணுமில்லடி, அடி ஒண்ணுமில்ல, எந்திரு. ஐயோ, எங்க அத்தைக்கு எதுவும் ஆயிருக்குமோ என்னன்னு தெரியலையே. அத்தை, என்ன கிளம்பி இப்படி படுத்து கிடக்கு மாடமல்லாக்க? என்ன என்னன்னு தெரியலையே. ஐயோ போச்சா டோராமண்டை. ஐயே வனரோசா, உன் வீட்டில் சம்பவம் நடந்து வச்சு போலையே. வைர மஞ்சக்கட்டைன்னு கண்ணு வச்சு போட்டே பாவம். ஆத்தடி வைர மஞ்சக்கட்டை போய் எங்கிட்டு போய் பாஞ்சு இப்படி கிடக்குன்னு தெரியலையே. சும்மா இருபடி எரும மாடு, வாயை கழுவி தொலை மூதேவி. நல்ல வத்த வாயில இருந்து வரதா, வாயில குத்துறேன் வை. சும்மா வா கிளவி. ஏன் கிளவியா? என்னடி ஆச்சு மீனா? ஏன் கிளவி இப்படி படுத்து கிடக்கு? அக்கா, அதுவாக்கா, பத்தக்கா போட்டிருந்த செயின் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நீ சொன்னதெல்லாம் அத்தை கிட்ட சொன்னேன். இப்ப உள்ள ரேட்டுக்கு எம்பிட்டு காசு வரும்னு கேட்டாங்க. நான் 10 லட்சம் வரும்னு சொன்னேன். அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாங்க அக்கா. முடிக்க மாட்டேங்கிறாங்க. காசு எம்பிட்டுன்னு கேட்டுட்டு சாஞ்சிருச்சா? கிட்ட வா, நான் பாக்குறேன். கிளவி, ஓய் 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 கிளவி. கிளவி என்ன சொன்னா எந்திரிக்கேன்? கிளவி, ஏ கிளவி, நீ என்ன நோக்கத்துல அப்படி மயக்கப்பட்டு கிடக்குறேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். உன்னை பத்தி ஏ டு இசட் எல்லாம் எனக்கு தெரியும் கிளவி. அவங்க கைவரிசையை காமிக்க முன்னாடி நம்ம கைவரிசையை காமிச்சிருக்கலாம் தானே யோசிக்கிறேன். அதனாலதானே காசு சொன்னோட மயங்கி விழுந்துட்டேன். இல்லையே, ஆளு மயக்கம் அதெல்லாம் தெரியலையே. நல்ல மடியில போட்டு தாளாடி மாதிரி இருக்கவும் நல்ல சொகுசல்ல படுத்து கிடக்குற சாஞ்சுக்கிட்டு. கிளவி, நீ சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது கிளவி. எந்திரிக்கிறியா? இப்ப பாருப்பறான். முழி கிளவி, முழின்னு சொன்னேன். ஒரு புருஷனை பத்த மாமியார பத்தி எல்லாம் மருமகள் காலை தூக்கிட்டு மிதிக்க வரால. கொல்ல வரால. அடி முழிச்சிட்டேன்டி, அடி முழிச்சிட்டேன்டி. ஒண்ணுமில்லடி கிளவி. காசு கேட்டோம்னா உங்களுக்கு மயக்கம் வருதா? மயக்கம் ஏன் கிளவி? நீ வேற மானத்தை வாங்க. எந்திரிச்சு தொலை, எந்திரிச்சு உட்காரு. இருக்கிற பிரச்சனை வேற, நீ வேற பிரச்சனையா? அடிய மீனா, அத்தோ போய் சுடுதண்ணியை போடுது அடுப்புல. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்க அடுப்புல வை. அக்கா நல்லா எல்லாம் காலையில எல்லாம் தொடச்சு விட்டுட்டு மரத்தை போட்டு விடுவோம். கூட்டிட்டு உள்ள போ. நெட்டு கூட்டிட்டு உள்ள போடி. இந்த வரேன் மீனா, கூட்டிட்டு போப்பா. சரிக்கா. அக்கா வாங்கக்கா, உள்ள போலாம். மெதுவா வாங்க. வாங்கக்கா. ஐயோ நெட்டு, அக்கா பாவமடி. ஐயோ, நகை போச்சு நினைச்சு அந்த பொம்பளைக்கு மேலுகால முடியாம போறது கூட பிரச்சனை இல்லை. இல்லடி, நகை போச்சுங்கிற வயிற்றுல இருக்குது. ஆளு பாரு பித்து கொண்ட மாதிரி அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒண்ணுமே புரியலையே. இந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு தருவாங்களா என்னன்னு வேற தெரியலையே நெட்டு. வனரோசா, அதான் ஆம்பளை எல்லாம் போயிருக்காங்கல்ல, என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் அடுத்து என்னன்னு பார்ப்போம். இரு, நீ சும்மா இரு. அதுக்குன்னு சும்மா கிடையினா ஆம்பளையில ஒரு பக்கம் விசாரிக்கட்டும். அப்புறம் நம்ம பேசாம இருக்க முடியுமா? ஒரு பக்கம் விசாரிக்கிறபடி விசாரிக்கட்டும். நம்மளும் ஏதாவது பண்ணணும்ல. அடியே அடியால செல்லம்மா வீட்டு பக்கம் போனேன். அங்க ஆள் இல்ல. இங்க கூட்டிட்டு வந்து போட்டியெல்லாம் நல்லா இருக்காளா? பிள்ளை சும்மா இருக்காளா? உனக்கு அழுத்துக்கிறதுக்கு ஆளுக்கு இருக்க இல்லையே. அடி படுவாய் பயலுக. பாவி மக செய்னையா அக்கணும் பாவா. என்னடி இப்படி ஆயி போச்சு? எங்கடி அவ? நான் அப்பதானபடி பிள்ளைய பார்த்துட்டு போறேன் நடந்து. கோலப்பட எந்திரிச்சு சாணியை கரைச்சு போட்டுக்கிட்ட கூட்டிக்கிட்டு இருந்தா. இன்னும் ஒழுங்கா வெடியல்ல மட்டும் தங்கரச கூட்டிக்கன்னு சொல்லிட்டு தான் போறேன். இப்படி திரும்பி வரும்போது இப்படி சங்கத்தி சொல்றாங்களே, என்னத்த சொல்ல பாவம். ஏன் மைக் செட் ஆத்தோ? ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியற முன்னாடி உனக்கு தானே தெரியும். நீ தானே எல்லார் வீட்லயும் போய் டப்பர் அடிப்ப. என்ன நீ இப்ப இன்னைக்கு கடைசியா வந்து கேக்குற? அந்த கொடுமையை நீ ஏண்டி கேட்பானே? நான் எத்தனை வருஷமா நடந்து போய்கிட்டு இருக்கேன். 2 பயல்கடி அந்த ஒத்த கடைக்கிட்டே நம்ம டீ கடைக்கிட்டே வந்து மேல மோதுற மாதிரி வந்தாங்கடி. ஆத்தாடி பைக் என்ன இப்படி வருது? என்னைக்கும் இல்லாம ஒரு நாள் அப்படி வருதேன்னு இப்படி சாஞ்சா மட்டும் சாஞ்சி விழுந்து இடுப்பு எலும்பு நகர்ந்து வச்சு நடக்க முடியல, கொல்ல முடியலன்னு வீட்டுல போயிட்டு அப்படியே மருந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். சொன்னாங்க அப்புறம் தான் போடுன்னு மெதுவா நடந்து வர்றேன். திருட்டு பயல்கள் மாதிரி இருந்தாங்கடி. சும்மாவே தெரியாம கொள்ளாம மோதுறாங்கல்ல ஒண்ணு பார்த்தா கையை விட்டு காதல் தங்கட்டேன்னு அக்கா வந்தாங்கடி. கண்டுட்டியே? ஆமா, திருட்டு பயல்களா இருக்காங்க. பார்த்தவங்க எங்க நம்ம ஒரு ஆளு மாதிரி தெரியல. அவங்களாத்தான் இருக்கும். அப்படிதானே ஊருக்குள்ள போனாங்க. நான் எந்திரிச்சு முழிச்சு பாக்குறதுக்குள்ள இந்த மாதிரி செய்தி சொல்றாங்களே. அப்போ என்ன சொல்ற நீ? என்ன சொல்றதே தெளிவா சொல்லி தலையிறியா? உன்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டு
வனரோசா இப்பதாண்டி புரியுதோ? அப்ப டார்கெட் எல்லாம் கிளவிதே, மைக் செட் கிளவிய டார்கெட் பண்ணி அக்கா மாட்டிக்கிடுச்சுதுல. ஓஹோ, அடி என்னடி ஆத்தாக்கெல்லாம் சொல்லுறிய? டார்கெட் பண்ணுறாங்கல்ல. அடி இந்த டார்கெட்னு இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் கேட்டா எனக்கு கொலையே நடுங்குதேடி. நெட்டுக்கு மொட்டையா போவீங்க, நெட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சேனே. பாவம் நம்ம செல்லமா கழுத்துல கிடந்ததையா உருவிக்கிட்டு போகணும். கிழவிக்கு கண்டு வச்சு அக்கா வந்து மாட்டிக்கிருச்சோ. கிடைச்சது பிடிக்கிட்டு போகணும், பிடிக்கிட்டு போயிட்டாங்களோடி. அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அப்ப ஏன் மைக் செட்டோ? அப்ப அவங்கள நீ பாத்தியா? நல்லா அடையாளம் கிடையாது, நல்லா தெரியும்ல உனக்கு? அதெல்லாம் பார்த்தபடி பிப்பா உட்கார்ந்து இருந்தால அவனத்தை நல்லா பார்த்தேனே. நல்லா லைட் வெளிச்சமா இருந்துச்சு, தண்டி மரத்து வெளிச்சம். லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கு அந்த தண்டி மரம், ஒத்த தண்டி மரத்துக்கிட்ட தானே இந்த சேதி நடந்துச்சு. அந்த ஒத்த தண்டி மரம் லைட் கிட்டயா? அது ஏதோ அப்ப பார்த்தோம்னா நம்ம ஊர் பயல்களா இதுவா இல்ல அசல் ஒரு பயல்களா? நம்ம ஊர் பயல்களை நம்ப முடியாது. அடி இல்ல படியே, நம்ம ஒரு பயல் எல்லாம் அப்படி பண்ண வாங்கல, அப்படிலாம் சொல்லக்கூடாது தெரியாதமா. நம்ம ஒரு பயல் எல்லாம் இல்லங்கடியே. அது எந்த ஒரு பயல்களும் தெரியல. ரோட்டு பக்கம் 4 ஊருக்கு ரோடு போகுது. இந்த ஊரு அந்த ஊருன்னு சொல்ல முடியுமா? ஆனா அவன நல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்ல ஞாபகம்லாம் இருக்குது. ஏன் கிழவி நீ சொல்ற பத்த ரோட்ல அடிக்கடி போவாங்களோ அவங்க? ஆமா ஆமாடியே, நம்ம ஊர் ரோட்டு பக்கத்துல பாத்திருக்கேன் அவங்கள. அடிக்கடி பார்த்த மகமாகவே இருக்குது. நெட்டு ஆத்தி தாத்தா சொல்றத பார்த்தா அப்ப எல்லாம் நம்ம ஊர் ஆளு பேர் தெரிஞ்சவங்க நோட்ட விட்டவங்க மாதிரி தான் இருக்குது. அப்ப எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது இன்னாருன்னு? அடிக்கடி ரோட்ல போறவங்கன்னா தொங்க தொங்க செயினை மாட்டிக்கிட்டா போய் வாங்கடா வாங்கடா வந்து அத்துட்டு போங்கடா நான் சொல்ல முடியும்? என்ன லூசுத்தனமா பேசுற? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எப்படி பிடிக்க முடியும்? எனக்குன்னு தெரியும்ல. தங்கப்புல இப்ப என்ன சொன்ன நீ? என்ன சொல்ல 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 சொல்ல? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன இல்லை, நீ அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டில. தொங்க தொங்க நகையை போட்டுட்டு வாங்கடா நானும் நகையை போட்டிருக்கேன் வந்து அத்துட்டு போங்கடா நான் அழைப்பா விட முடியும்னு சொன்னேன். வேற ஒன்றும் நான் சொல்லலையே. அடி சக்கனடா நெட்டு, நெட்டுனா கொக்கா. சூப்பர் ஐடியா, அப்படி சூப்பர் ஐடியா. ஏய், நீ ஏதோ ஒன்று குண்டக்க மண்டக்கன்னு நினைக்கிறேன்னு மட்டும் தெரியுது. உன் முகத்தில் ஒரு பள்ளிச்சின்னு ஒளிவட்டம். எதுவாக இருந்தாலும் பிளானில் என்னைய விட்டுரு. எதுவாக இருந்தாலும் நீனே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்க. ஏய், என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு ஆளா பண்ண முடியுமா? அதெல்லாம் கூட்டா பண்ணாவே முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இங்கிட்டு வா. சூப்பரா இருக்குடி, அழகா இருக்கு. என்னடி பண்ணி வச்சிருக்க? முகூர்த்த காலுக்கு அப்பக்கு சேலை வச்சுற மாதிரி. சும்மா அவளையே நான் கம்பல் பண்ணி சுத்தி விட்டுருக்கேன். நீ வேற முகூர்த்த காலுக்கு இருந்த கால் கம்பளு. சும்மா நெட்டு சும்மா 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 அது சூப்பரா இருக்குடி, சூப்பரா இருக்கு. அழகு பத்த பிள்ளைய அப்படி இருக்க நீ. படுவாவே நெட்டு, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியாடி? உன் வாயினால வந்த வெனதாண்டி இது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. நான் கொடுத்த ஐடியாவையே எனக்கு இப்படி ஆக்கி வச்சிருக்காளே. அப்படி ஒரு 2 வேப்பிலையை உடைச்சுட்டா. வேப்பிள்ளை வேப்பிள்ளை வெக்காளியம்மன் வேப்பிள்ளை கத்தி போல் வேப்பிள்ளை காளியம்மன் வேப்பிள்ளை ஈட்டியை வச்சு உன் வாயிலே குத்தி இறக்கி போடுவேன் ரோசா. ஏண்டி நெட்டு இப்ப என்ன குறையா பாக்குறவ சொல்லுங்க. நெட்டுக்கு ஏதாவது நாளங்குளமா ஏதாவது பண்ணி விட்டுருக்கணும். எப்படி அம்சமா பண்ணி விட்டுருக்கேன் இந்த பிள்ளைக்கு சொல்லுங்க. நல்லா இருக்குடி. சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீனை பிடிக்க முடியும். அடியே ரோசா, அக்கா விட்டாது அக்கா 8 பவுனா 9 பவுனாக்கா அந்த செயின் அதோட போச்சு. ஏன் அப்படியே மாமியாவுக்கு தெரியாம இருந்த 45 பவுனையும் எடுத்துட்டு வர சொல்லி இப்படி மாட்டி விட்டுருக்கியடி. ஏண்டி ஏய் ரோசா, ஏய் போச்சுன்னா அப்படித்தாண்டி. அதெல்லாம் பயப்படக்கூடாது. எதுக்கு நாங்க இருக்கோம்? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சரியா? உன்னை பண்ண போதே நடக்காது, முடியாது, கிடையாது. அப்படி எதுவும் சொல்லக்கூடாது. பாப்பிய பாப்பிய என்னத்த பாப்பிய? எல்லாத்தையும் முழுசா சுருட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்னத்த பாப்பிய? அக்காவோட 8 பவனுக்கே தர 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 தரவுன்னு இழுத்துட்டு போய் போட்டாங்க. என்னைய குண்டு கட்டி அது குதிரையில வச்சு ஏற்றி கொண்டுட்டு போயிடுவாங்கடி. புரிஞ்சுக்கடி.
ஐயோ ஏய் இப்படி சொல்லில நீ ஒரு 2 பவுன் வச்சிருக்கீல உன்கிட்ட 2 பவுன் செய்யணதா அதையும் சேர்த்து எனக்கு போட்டு விடு பாப்போம். தூக்கிட்டுல போறாங்களா குண்டு கட்டையா போ. இங்க இருந்து எனக்கு பண்ண போற யாம்ட்டு 2 பவுன் அதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போய் பல நாள் ஆகிவிட்டது. கையில இல்லடி அதெல்லாம் அதெல்லாம் அடகு கடைக்கு போய் கிடக்கு பேங்க்ல படிக்குது. என்னது ஓம்பிட்டு மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிருச்சா? பொய் சொல்லாத, பொய் தானே சொல்ற. குண்டு கடையை தூக்கிட்டு போகணும்னு சொல்ற. அப்ப நீ ஏதாவது பேக் பண்ணி அனுப்புறதுலே குறியா இருக்கியோ? படுவாவி பாதகத்தை செஞ்சாலும் செய்வா. ஒண்ணு நட்டு பயப்படாத. கமான் 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 உன்னால எல்லாம் முடியும். எல்லாம் சாதிக்க முடியும் முடியும் முடியும். நெட்டு என்னது சின்ன பழத்தனமா ஓனக ஏனக ஏனக ஒண்ணுமில்ல. அதனால ஓனக நான் விடுவேனா? அதெல்லாம் கப்புடு புடிச்சு போட மாட்டேன். அதெல்லாம் கப்புடு கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க போடுவடி. என்ன பண்ற நீ? ஊரே ஒரு ரவுண்டோட இப்ப சாயந்தரமும் நடக்கிற ஒரு ரவுண்ட் அடிக்கிறியா? அது மாதிரி அடுத்த நாள் காலையில நீ அடிக்கணும். ஏன்டி வனரோசா அப்படிலாம் பண்ற? அதுக்கு எப்படி கவரேஜ் செட் விற்கிது? அதுல ஒரு 1000க்கு 2000க்கு வாங்கியிருக்கலாம்ல. சொல்லி 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 சொக்க தங்கம் சொல்லரி சொக்க வைக்கும் சொல்லரி அப்படின்னாவது உசுர பணைய வச்சு உசுராவது அப்படி நினைச்சுக்கிட்டாவது போயிருப்பேன். ஐயோ என் புருஷனோட உழைப்படி என் மாமியாரோட பாதி நகைடி. இங்க பாரு இந்த மாதிரி விளையாட்டுலாம் பண்ணனா எங்க வீட்டுக்காரருக்கு என் புருஷுக்கு இதெல்லாம் பிடிக்காது பாத்துக்க. என்னடி திரும்ப சொல்றேன், என் நகைக்கு உத்தரவாதம் நீ தான் கொடுக்கணும். ஏதாவது போச்சுன்னு வை அப்புறம் பாத்துக்க. இப்ப பத்தக்கா வரட்டி விட்டு உன் வீட்டுல வந்து உட்காந்துருக்க மாதிரி அப்புறம் எனக்கும் சோறு நீ தான் சேர்த்து போடணும். உன் வீட்டுலயே பர்மனண்டா தங்கி போடுவேன் பாத்துக்க. கையெல்லாம் தூக்க முடியலையே. யாண்டி தேவையில்லாத பிரச்சனை வனரோசா. அவ தலையில வேற அது வேற நேரமே சரியில்லாம கிடக்குது. என்னமோ நீ பண்ணறமுன்னு பண்ணிக்கிட்டு இருக்குது நல்லாவா இருக்குது. வேணாம்படி தேவையில்லாம பண்ணாதபடி. வெளியில போற ஓன வேட்டிகளை இழுத்து விட்ட கதையா எதையும் இழுத்து விட்ட போற அதையே சொல்லிவிட்டேன். ஆனா சும்மா குழம்பிக்கிட்டு இருக்காம வாக்கா எங்க கூட்டத்துல வந்து நீனும் இந்த பிளான்ல ஐக்கியமாக வா. பலான்னு போடுவாளுங்க பிளான்.